OLTP விசஸ் OLAP. ஸோ டேட்டா இன்ஜினியரிங்கோட ஒரு முக்கியமான கோர் கான்செப்ட்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் டேட்டா இன்ஜினியரிங்கிற ஒரு ஃபீல்டே இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் க்ரியேட் ஆச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட யூஸ் கேஸ் என்னென்னா, டேட்டாவை போஸ்ட்கிரஸ்லேருந்து பிக்வெரி காப்பி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பிக்வெரி மேலே ரிப்போர்ட்ஸ் எழுதணும். ரிப்போர்ட்ஸ் எழுதணுன்னா query பண்ணணும். ஸோ நம்ம இங்கே ஏன் வந்து ஒரு டேட்டாவை ஒரு டேட்டா பேஸ்லேருந்து இன்னொரு டேட்டா பேஸ் காப்பி பண்ணுறோம்? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு டேட்டா பேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ போஸ்ட்கிரஸோட டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெண்டில் ரோ லெவலில் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 காலம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 காலமில் இருக்க வேல்யூவும் கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி 10 ரோ இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரோலையும் 4 காலம் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இதில் ஒரு காலமை மட்டும் query பண்ணணும் அப்படின்னாலும் நான் இந்த மொத்த டேட்டாவையும் தான் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டேட்டாலாம் வந்து கண்டினியூஸாக ஸ்டோர் ஆகிருக்கும் ரோ லெவலில். இதே நான் பிக்வெரியில் பார்த்தேன்னா இந்த ஒரு காலமும் ஒரு இடத்துல தனியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எனக்கு ஒரு காலமை query பண்ணணுன்னா அந்த காலமில் இருக்க டேட்டாவை மட்டும் query பண்ணால் போதும், மித்த காலமாக டச் பண்ணவே தேவையில்லை. ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் என்னால் பிக்வெரியில் காலம் லெவலில் ஈஸியாக query பண்ண முடியுது. ஸோ இதனால தான் போஸ்ட்கிரஸை வந்து ரோ லெவல் டேட்டாபேஸ்னு சொல்கிறாங்க, பிக்வெரியை காலம் லெவல் டேட்டாபேஸ்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஏன் வந்து நம்ம காலம் லெவலில் query பண்ணணும்? நமக்கு வந்து ரோ லெவலில் query பண்ணுறதுக்கும் யூஸ் கேஸ் வரலாம் இல்லையா? ஸோ இப்போது எப்போ வந்து காலம் லெவலில் query பண்ணுறதுக்கு யூஸ் கேஸ் வரும், எப்போ வந்து ரோ லெவலில் query பண்ணுறதுக்கு யூஸ் கேஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஜொமேட்டோ ஆப்பில் நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணுவீங்கன்னா யூஏயில் போயிட்டு ப்ளேஸ் பண்ணுவீங்க. அது யூஏலேருந்து பேக்கெண்ட் போகும், பேக்கெண்ட்லேருந்து டேட்டா பேஸ்க்கு போகும். ஸோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஐடி இருக்கும், ஆர்டர் டேட் இருக்கும், அமௌண்ட் இருக்கும், குவான்டிட்டி இருக்கும், என்ன ஐட்டம்ங்கிறது இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம இப்போதைக்கு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆர்டருங்கிறது ரோ லெவலில் தான் இருக்கும். ஏன்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் சேர்த்தது தான் ஒரு ஆர்டர். ஸோ இது வந்து ரோ லெவல். ஸோ இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ரோ லெவல் டேட்டாபேஸ் தான் தேவைப்படும். ஏன்னா அப்போ தான் ஒரு செகண்டில் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸை ப்ராசஸ் பண்ணுறப்போ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம காலம் லெவல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே நம்ம வந்து ஒரு அனலிட்டிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும். அந்த ரிப்போர்ட்டில் லாஸ்ட் வீக் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆச்சு, அதுக்கு முந்தின வீக் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆச்சு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன டேட்டா தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட் காலமை மொத்தமாக சமேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு வீக்குக்கா. ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு இந்த மித்த டேட்டாலாம் தேவையே படாது. ஸோ அதனால் நான் காலம் லெவலில் தான் query பண்ணுவேன். ஸோ இப்போ போயிட்டு நான் இந்த ரோ லெவல் டேட்டாபேஸை யூஸ் பண்ணேன்னா இங்கே எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் இங்கே வந்து காலம் லெவல் டேட்டாபேஸஸ் லைக் பிக்வெரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதனால தான் ரோ லெவல் டேட்டாபேஸ், காலம் லெவல் டேட்டாபேஸ்னு 2 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 2 டேட்டாபேஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அதே டேட்டாவை ஒரு டேட்டாபேஸ்லேருந்து இன்னொரு டேட்டாபேஸ்க்கு காப்பி பண்ண வேண்டியதாகவும் இருக்குது. ஸோ இந்த ரோ லெவல் டேட்டாபேஸை தான் நம்ம வந்து OLTP டேட்டாபேஸஸ்னு சொல்லுவோம், அதாவது டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸஸ். ஸோ மெயினாக சிங்கிள் லெவல் ஒரு ரோ லெவலில் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனால இதை வந்து டிரான்சாக்ஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். இந்த சைடு இருக்க அனலிட்டிக்கல் டேட்டாபேஸை OLAP டேட்டாபேஸஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் டேட்டாபேஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த OLTPக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா MySQL, Postgres, Oracle இந்த மாதிரி எல்லா டேட்டாபேஸுமே OLTPயில் தான் வரும். இது இல்லாமல் NoSQL டேட்டாபேஸஸ் லைக் MongoDB, Cassandra இதுவுமே வந்து OLTPயில் தான் வரும். ஸோ இந்த சைடு OLAPயில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுடில் யூஸ் பண்ணுவோம்ல, பிக்வெரி, ரெட்ஷிஃப்ட், சினாப்ஸ் அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் OLAPயில் வரும். இது இல்லாமல் ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸஸும் இந்த OLAPயில் வரும், லைக் StarRocks, ClickHouse இது எல்லாமே வந்து நம்ம OLAPயில் தான் வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக OLTP விசஸ் OLAP அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா இன்ஜினியரிங் கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பை, see you in next video.